நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி துதியின் பள்ளத்தாக்கு. இன்றைய வேதாகம பகுதி 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21 முதல் 26 முடிய. பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்யத் தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணியதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்தபொழுது தாங்களும் தங்களில் ஒருவரையொருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டமிருக்கும் தீக்கை நோக்குகிற பொழுது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிறதை பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபொழுது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்து கொண்டு போக கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரேக்கா என்னும் பேர் தரித்தார்கள். குறிப்பு வசனம். 4ஆம் நாளில் பெரேக்காவிலே கூடினார்கள். 2 நாளாகமும் 20:26. கவிஞர் வில்லியம் கௌபர் தனது வாழ்நாளின் பெரும் பகுதியினை மன அழுத்தத்துடன் போராடினார். தற்கொலை முயற்சிக்கு பிறகு அவர் ஒரு புகலிடத்திற்கு அனுப்பப்பட்டார். ஆனால் ஒரு கிறிஸ்தவ மருத்துவரின் கனிவான கவனிப்பின் மூலம் இயேசுவின் மீது ஆழமான ஒரு விசுவாசத்தை நடைமுறைப்படுத்தினார். அதன் விளைவாக கௌபர் போதகருடனும் பாடலாசிரியர் ஜான் நியூட்டனுடனும் பழக்கம் ஏற்பட்டு தங்கள் திருச்சபையில் பாடப்பெறுகிற பாடல்களை எழுதுவதற்கு அவரை ஊக்குவித்தனர். அவர் எழுதிய பாடல்களில் ஒன்று தேவன் ஆச்சரியமான வழிகளில் கிரியை செய்கிறார் என்ற பிரபல ஆங்கில பாடல். அதில் பக்தியுள்ள புனிதர்களே, புதிய தைரியத்தை எடுங்கள், நீங்கள் அஞ்சி நடுங்கும் மேகங்கள் கருணையால் நிறைந்தவை, அவை உங்கள் சிரசில் ஆசீர்வாதத்தை பெய்ய பண்ணும் என்பதே. கௌபரைப் போலவே யூதாவின் ஜனங்களும் எதிர்பாராத விதமாக தேவனுடைய கிருபையை சாட்சியிட நேரிட்டது. எதிரி தேசம் அவர்களின் மீது படையெடுத்ததால் யோசபாத் ராஜா ஜெபம் செய்வதற்கு மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். யூதாவின் இராணுவ படை யுத்தத்திற்கு சென்றபொழுது அதன் முன் வரிசையில் அணிவகுத்து சென்றவர்கள் தேவனை துதித்து கொண்டே சென்றனர். படையெடுக்கும் படைகளில் ஒருவரும் தப்பவில்லை. அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. 4ஆம் நாளில் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் கலகம் பண்ணுவதற்கு என்று ஒரு எதிரி படை கூடும் இடமே பெரக்கா பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்பட்டது. அதாவது துதியின் பள்ளத்தாக்கு அல்லது ஆசீர்வாதம் என்று பொருள். எனவே மாற்றம் நம்முடைய கடினமான பள்ளத்தாக்குகளை கூட நாம் அவரிடம் ஒப்படைப்போமாயில் அவர் அதை துதியின் ஸ்தலமாய் மாற்றுவார். தேவன் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தில் இருந்து நன்மையை கொண்டு வருவதை நீங்கள் எப்படி பார்த்தீர்கள்? இன்று அவருக்கு எதற்காக நன்றி சொல்ல முடியும்? அன்பான தேவனே, உமது அன்பை விட ஆழமான பள்ளத்தாக்கு எதுவும் இல்லை என்பதால் உம்மை துதிக்கிறேன்.